திருப்பூர் மண்டலத்திற்கும் 15 வேளாண் பாளையம் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா பண்பாட்டு கல்வியை பத்தி நான் உங்ககிட்ட வளமுடன்மா பண்பாட்டு கல்வியை பத்தி நான் உங்ககிட்ட ஒவ்வொரு பண்பாட்டு கல்வியை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பண்பாட்டு கல்வி என்பது எண்ணத்தால் சொல்லா மற்றொன்று ஏட்டு கல்வி. இந்த பண்பாட்டு கல்வியை பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட தாய் தந்தையர் மூலமாக ஒரு ஏடில்லாத கல்வியா நாம் கற்று வந்திருக்கிறோம். ஏட்டு கல்வி பாத்தீங்கன்னா உலக மக்களோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கும் பழகுவதற்கும் அவசியமான ஒரு மொழி கல்வி நமக்கு தேவை. அந்த வாழ்வுக்கு தேவையான பொருளை நம்ம சேர்ப்பதற்கும் ஒரு தொழில் கல்வி நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ நாம் கற்று வருகிறோம். இந்த பண்பாட்டு கல்வியின் கீழ் வரும் தலைப்புகளை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். உண்மை, வாய்மை என்பது பொய் சொல்லாமை, வாய்மையே வெல்லும் என்பது நம் நாட்டில் தோன்றிய அனைத்து மகான்களின் கருத்து. வாய்மைக்கு உண்மை என்ற பெயரும் உண்டு. வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுக்கும் என்கிறார். அதாவது உண்மைக்கு மாறா பேசினா உடலுக்கும் மனதுக்கும் பொருந்தாம ஏற்பட்டு நோய் உண்டாகும் சொல்றாரு. உண்மையே பேசினால் பிறருக்கு அதனால் பாதிப்பும் உண்டு என்றால் அந்த இடத்துல நம்ம உண்மையை பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்றவரோட மனம் புண்படாத விதத்துல நம்ம இனிமையா பேசணும், அளவா பேசணும் போன்ற பண்புகளை நம்ம கடைபிடித்தால் வாழ்வில் தொடர்ந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் எப்போதும் உண்மையே இருக்க வேண்டும். பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இந்த 4ல் சிக்கிவிடும் மனிதன் நேர்மையோடு வாழ முடியாது. பிறரையும் நேர்மையா வாழ விடுவதில்லை. மன உறுதி கொண்டவர்களே நேர்மையுடன் வாழ முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மனவளக்கலையில் அகத்தவம், அகத்தாய்வு கொடுத்திருக்கிறார்கள். யார் ஒருவர் மனத்தை திடப்படுத்தி அகத்தை ஆய்வு செய்தும் அகத்தவமும் இயற்றினால் மனம் உறுதி அடையும் என்பது உண்மை, உண்மை, உண்மை. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா பொறுமை. இடம், பொருள், காலம், தன்மை, தரம் இவற்றை கொண்டு நாம் ஒரு பொருளையோ ஒரு செயலையோ இவ்வாறுதான் இருக்கணும் என்று மன அளவுல ஒரு எல்லை கட்டி நம்ம கொள்கிறோம். அந்த எல்லையின்படி அது நடக்கலைன்னா என்ன ஆகுதுன்னா நம்மளோட மனம் வேகம் கொள்ளுது. ஏன்னா அது வேகம் கழிவு ஆராய்ச்சி வேக நிலையை சொன்னா நம்ம மாற்றி அந்த மனதை நம்ம அமைதி நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். அந்த அமைதி நிலைக்கு கொண்டு வரதை வேதாத்திரி நம்ம கூறுது. பொதுவா அறியாமை காரணமாக பிறர் சொல்லாலும் செயலாலும் பார்த்தீங்களா நமக்கு தீமையை செய்யறாங்க. அந்த தீமையை பொறுத்து கொண்டுட்டு அவங்களுக்கு நம்ம திரும்பி செய்யாமல் இருப்பது பொறுமை என்று சொல்றாங்க. பொறுமையை நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளோட மனம் உறுதி அடைகிறது, செயல் திறமை அதிகரிக்கிறது. அதுக்கு ஒரு குறள் எக்ஸாம்பிள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்னொன்று துணையும் புகழ். அதாவது தனக்கு தீங்கு செய்தவனை திரும்பி தீங்கு செய்தவருக்கு உண்டாவது அந்த ஒரு நாள் மட்டும்தான். பொறுத்து கொண்டவருக்கு பாத்தீங்கன்னா அந்த உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டாகும். செய்த தீமைகளையும் கொடுமைகளையும் துளியும் கூட மனதில் இல்லாமல் அவருக்கு உதவுவதே மன்னிப்பு. மன்னிப்பு ஒரு உயர்ந்த பண்பு. மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய பண்பு. நமக்கு துன்பத்தை கொடுத்தவருக்கு நாமும் துன்பத்தை திருப்பி கொடுத்து வருவது பழக்கமா இருக்குது. அந்த பழிவாங்கும் துன்பத்திற்கு காரணமாக இருப்பது நம்முடைய துன்பம் தான். அப்ப நம்மள கஷ்டப்படுத்துறவங்களை நம்ம என்ன செய்யணும், மன்னித்து பழகுவதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்ப என்னது, அந்த மன்னித்து பழகினால் பழி வாங்குவதை என்ன செய்வோம், நாம் விட்டுவிட முடியும். அப்படி மன்னிக்கும் தன்மையை பெறுவதற்கு பாத்தீங்கன்னா மகர்ஷி அவர்கள் மனவளக்கலையில் கொடுத்த அகத்தவத்தை நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட மனம் விரிவடைகிறது. அதனால்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னல் புரிவோர் எதிர்களா நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ கருணை வாழ்த்தும் என்று அவர் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா
மன்னிப்பதன் மூலம் நமக்கு என்ன ஆகும்? அன்பும் கருணையும் உண்டாகும். அடுத்து பாத்தீங்கன்னா பணிவு. வாழ்க்கையில் மற்றவர்களோட மதிப்பை பெற்றுதான் அதன் மூலம் வெற்றி அடைய முடியும் என்பது பணிவு உதவும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையும் மேல வருவதற்கு ஒவ்வொருத்தரும் நமக்கு உதவி செய்கிறாங்க. அவர்கள் தான் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயதில் மூத்தவர்கள். இவங்க கூறு அறிவுரைகளை கேட்டு நம்ம பணிவுடன் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு குறள்: பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து. அதாவது பெருமை உடையவர் மிக்க சிறப்புடைய உண்டான காலத்தும் செருக்கின்றி அடங்கி நடப்பர். சிறுமை உடையவரோ சிறப்பில்லா காலத்தும் தம்மை திறமையை வியந்து பாராட்டி கொள்வர். அதாவது பணிவு உடையவர்களுக்கே குரு அருளும் திருவருளும் கிட்டும். சீடனின் பணிவு கண்டு குரு அவரை புடம் போட்டு நல்ல பண்புகளை உயர்த்துகிறார். அறியாமை எனும் இருளிலிருந்து ஆன்ம ஒளி பெற செய்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மகாபாரத போர் நடக்கும்போது அந்த போர் நடக்கிற சமயத்துல துரியோதனனும் அர்ஜுனரும் கிருஷ்ணா பார்க்க போறாங்க. அப்ப முதல்ல துரியோதன் போறாரு. அவரு இப்ப என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணரோட அவர் போகும்போது கிருஷ்ணர் படுத்திருக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு? அவர் துரியோதனன் அவரோட தலைமாட்டு பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு. ரெண்டாவதா கிருஷ்ணர் போறாரு. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அப்ப அவரோட கால் மாட்டுல பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் கண்முழிச்சு பார்க்கும்போது முதல்ல பார்த்தது அர்ஜுனரை தான் பாக்குறாரு. அப்ப அவரு அதுவும் ஒரு பணிவு தானே. அந்த பணிவு அந்த இடத்துல நமக்கு காடுது. அப்ப கிருஷ்ணர் கேக்குறாரு, உனக்கு என்ன வேண்டும் என்று அர்ஜுனர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு கேக்குறாரு கிருஷ்ணர், நான் வேண்டுமா என் படை வேண்டுமா என்று கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட கேக்குறாரு. அதற்கு அர்ஜுனர் என்ன சொல்ற, எங்களுக்கு பாரத போருக்கு உறுதியா இருந்தால் மட்டும் போதும் சொல்றாரு. அப்ப இதுவும் ஒரு பணிவு தானே. பணிவு எங்கெல்லாம் வருகிறது நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி, ஆக்கத்துறையில் அறிவே செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம். நாம் லட்சியத்தை அடைவதற்கான திறமையும் அறிவையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டு கடமையாற்றினால் லட்சியத்தில் சாத்தியம். இவ்வாறு தொடர்ந்து நம்ம முயற்சி செய்தால் எண்ணிய லட்சியத்தை அடைந்து வெற்றி பெற முடியும். அதுதான் விடாமுயற்சி தான். என்றைக்கும் சாதனை செய்வதற்கு உறுதுணையா இருப்பது நம்மள விடாமுயற்சி தான். பாத்தீங்கன்னா மகரிஷியா பாத்தீங்கன்னா 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்திருக்கிறார். அதுல முக்கியமானது காயக்கல்ப பயிற்சி. அப்ப அது அவருடைய விடாமுயற்சி தானே. அடுத்து பாத்தீங்கன்னா மகரிஷி அவர்கள் 1 மாதம் தவம் இருந்து நிறைய கருத்துக்களை அந்த தவத்துல எழுதியிருக்கிறார். அதுவும் அவருடைய விடாமுயற்சி தானே. அப்ப முயற்சி என்றைக்கும் திருவினையாக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொறாமை. பொறுக்க முடியாதான் பொறாமையாக மாறுது. தன்னிடத்தில் உள்ள தகுதியோ குணங்களையோ பிறர் அறிந்து தன்னை மதித்து பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எப்பொழுதும் மனதில் இருந்தால் அது தன்முனைப்பு என்ற தீய குணத்தை ஏற்படுத்திவிடும். பிறரிடம் மரியாதையோ பாராட்டுதலையோ எதிர்பார்க்கும் போது அது கொடுக்க தவறிட்டா நாம என்ன செய்யறோம்? உணர்ச்சி வசப்படுறோம். அப்ப தன்முனைப்பால் மற்றவர்களை எதிரியாக கருதும். இதனால என்ன ஆகுதுன்னா வெறுப்பும் பகையும் நம்ம கிட்ட உண்டாகுது. அப்ப நம்மிடம் உள்ள நல்ல தகுதிகளை உணர்ந்து நம்மை நாமே ஏற்றுக்கொண்டால் பல்வேறு காரணங்களால் நாம் எதிர்பார்க்கின்ற மதிப்போ மரியாதையோ கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் அனுபவிக்காமல் செய்தது. அப்ப தன்முனைப்பு எதிர்பார்ப்பு எப்போது ஏமாற்றத்தை கொடுக்கும். நம்முடைய திறமைகளை நம்முடைய பண்புகளில் நாம் திருப்தி அடைந்தால் பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது அறியாமை என்பது. அதனால்தான் நாம் எதிர்பார்ப்புகளை தவிர்த்து நம் செயல்களின் குண
வாழ்க வளமுடன். ஆனந்தி அம்மா மைக் ஓபன் பண்ணிக்கோங்கம்மா. ஆனந்தி அம்மா வாழ்க வளமுடன்மா. உங்களோட இது மைக் ஓபன் பண்ணிக்கோங்கம்மா. நீங்க பேசுறது சரியா கேக்கலைங்கம்மா. அம்மா கேக்குதுங்களா? அம்மா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா. அப்படியே நீங்க ஆரம்பிச்சதுல இருந்தே விட்டு விட்டுதான் கேட்டுது. அப்படிங்களாம்மா? இடையில ஒரு 2 நிமிஷமா கட் ஆயிடுச்சுங்க. ஓ சரிங்கம்மா, கனெக்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டுங்கம்மா. நான் இப்ப இது வரைக்கும் வந்தம்மா, பணிவு வரைக்கும் வந்து அடுத்த இருந்து ஆரம்பிச்சுட்டுக்கலாமா? சரிங்கம்மா சரிங்கம்மா. பணிவுல இருந்தே வரேங்கம்மா. டக்குன்னு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிட்டுமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அதாவது பணிவு வாழ்க்கையில் வந்து மற்றவர்களே நன்மதிப்பை பெற்று வெற்றியிட உதவும் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவராக ஒவ்வொரு நிலையில் வந்து மேலே வருவதற்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு உதவுகின்றனர். அவர்கள் தான் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயதில் மூத்தவர்களும் கூறும் அறிவுரைகளை வந்து நாம் வந்து அன்புடனும் பணிவுடனும் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு குறள் ஒண்ணு பாத்தீங்கன்னா, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமை உடையவர் மிக்க சிறப்பு உண்டாய காலத்தும் செருக்கின்றி அடங்கி நடப்பர். சிறுமை உடையவரோ சிறப்பில்லா காலத்தும் தம்மை தரமே வியந்து பாராட்டி கொள்வர். அதாவது பணிவு உடையவர்களுக்கு குருவருளும் திருவருளும் கிட்டும். சீடனின் பணிவு கண்டு குரு அவனை புடம் போட்டு பண்புகளை வந்து உயர்த்துகிறார். அறியாமை என்னும் இருளை போக்கி ஆன்ம ஒளி பெற செய்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மகாபாரத போர் நடக்குது. அந்த போர் சமயத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனனும் துரியோதனும் வந்து கிருஷ்ணா பார்க்க போறாங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா படுத்திருக்கிறாரு. அப்ப முதல்ல போனது துரியோதன் தான் முதல்ல போனாரு. அவரு போய் பாத்தீங்கன்னா அவரோட கிருஷ்ணரோட தலைமாட்டுல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ரெண்டாவது வந்து அர்ஜுனர் போறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கால் மாட்டுல காலுக்கு அடியில உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப அவர் கண் விழிச்சு முதல்ல பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை தான் பாக்குறாரு. அப்ப என்ன ஆகுது, அப்ப பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரு ஒரு பணிவு அந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? பணிவாக தானே அவருக்கு ஆள்மாட்டுக்கு அடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன கேக்குறாரு, நீ வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ணர் கேக்குறாரு. நான் வேண்டுமா, என் படை வேண்டுமா என்று கிருஷ்ணர் கேக்குறாரு. அதற்கு வந்து அர்ஜுனன் சொல்றாரு, எனக்கு படை வேண்டாம், பாரத போர்ல வந்து எனக்கு உறுதுணையா இருந்தால் போதும் என்று சொல்றாரு. அப்ப இதுவும் ஒரு வகையான பணிவு தானே. அடுத்தது பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. ஆக்கத்துறையில் அறிவே செலுத்து, ஊக்கத்துடன் உழை, உயர்வு நிச்சயம். அதாவது லட்சியத்தை அடைவதற்கான திறமையும் அறிவையும் நாளுக்கு நாள் வளர்த்து கடமையாற்றினால் லட்சியத்தில் வெற்றி காண்பது சாத்தியம். இவ்வாறு தொடர்ந்து முயற்சி செய்தால் எண்ணிய லட்சியத்தை அடைந்து வெற்றி பெற முடியும். விடாமுயற்சி தான் என்றைக்கும் நாம் வாழ்நாளில் நினைக்கின்ற சாதனை செய்வதற்கு வந்து நமக்கு உறுதுணையாக இருப்பது நம்மளுடைய விடாமுயற்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மகரிஷி ஐயா 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செஞ்சு காயக்கல்ப பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கிறார். அதோட சேர்ந்து மத்த எல்லா பயிற்சியும் கொடுத்துருக்கிறார். அப்ப அது அவரோட விடாமுயற்சி தானே. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் 1 மாசம் மௌனம் இருந்து நமக்கு வந்து நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்காரு. அப்ப அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து அவர் மௌனத்துல வந்து எழுதினதுதான். அப்போ பாத்தீங்கன்னா அதுவும் அவருடைய விடாமுயற்சி தானே. அப்போ முயற்சி திருவினையாக்கும் என்பது உண்மை தானே. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முயற்சி அந்த விடாமுயற்சி எடுக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா பொறாமை. பொறுக்க முடியாது தான் பொறாமையாக மாறுகிறது. தன்னிடத்தில் உள்ள தகுதியோ குணங்களையோ பிறர் அறிந்து தன்னை மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எப்போதும் மனதில் இருந்தால் அதுதான் தன்முனைப்பு. இந்த தீய குணத்தை ஏற்படுத்திவிடும். பிறரிடம் வந்து அதிக மரியாதையோ பாராட்டலையோ நாம் எதிர்பார்க்கும் போது அவங்க கொடுக்க தவறிவிட்டால் நம்ம என்ன செய்யறோம், உணர்ச்சி வயப்படுறோம். அந்த தன்முனைப்பால் வந்து மற்றவர்களை
எதிரியாக நம்ம பார்க்கிறோம். இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா வெறுப்பும் பகையும் உண்டாகுது. அப்ப நம்மிடம் உள்ள நல்ல தகுதிகளை உணர்ந்து நம்மை நாமே ஏற்றுக்கொண்டால் பிறர் நம்மை மதிக்கவில்லை என்ற எதிர்பார்ப்பு குறைந்துவிடும். பல்வேறு காரணங்களால் நாம் எதிர்பார்க்கின்ற மதிப்போ மரியாதையோ நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் நாம வந்து வருத்தப்பட்டு நமக்கும் இருக்கும் திறமையை அனுபவிக்காமல் அது செய்துவிடும். அப்ப தன்முனைப்பு என்ற தீய குணம் நம்ம மனதை வந்து புண்படுத்ததாக இருக்கும். காரணம், எதிர்பார்ப்பு எப்போதும் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆகவே நம்முடைய திறமைகள், நம்முடைய பண்புகளில் நாம் திருப்தி அடைந்தால் பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது அறியாமை என்பது நமக்கு விளங்கும். அதனால் எதிர்பார்ப்புகளை தவிர்த்து நாம் செயல்களிலும் குணங்களிலும் உயர்வு பெறலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதிபலன் பாராமல் சேவை, அதாவது தொண்டு. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பேர் வந்து இந்த சமுதாயத்துக்கு நிறைய தொண்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அன்னை தெரசா அம்மா, வள்ளலார், மகரிஷி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். தொண்டு செய்வதற்கு நம்மளோட மனம் வந்து முதலில் விரிவு பெற வேண்டும். அதற்கு இறைநிலை உணர்வு இன்றியமையாதது. தொன்று சென்றால் மற்றவர்கள் துன்பம் அடையும் போது நாம வந்து அவர்களுக்கு உதவி செஞ்சு அந்த துன்பத்தை போக்குவதுதான் சேவை. அதாவது தன்னலம் கருதாது பிறருக்கு உழைக்கும் பண்பினை வந்து போற்றி பெறுகிறார். நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். பிறருக்கு வந்து உதவும் செயலை மறுபயனும் கருதாது வந்து நம்ம செய்ய வேண்டும். அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து நம்ம செய்யணும். அவ்வாறு அவர் செய்யும் போது சில குறைகள்லாம் சொல்ல நேரம், அதை வந்து மதித்து நம்ம அந்த குறைகளை நீக்க முயற்சி செய்ய வேண்டும். தொண்டுக்கு பாத்தீங்கன்னா தியாகமே உரைக்கல். தொண்டு செய்யும் போது வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கோங்கம்மா. அவ்வளவுதான், ஃபைனல் பாயிண்ட்மா. தொண்டு செய்வதற்கு பாத்தீங்கன்னா மனசு வந்து நல்ல விரிவா இருக்கணும். பிற எதிர்பார்த்தல் கூடாது. அதாவது பணத்துக்காண்டி வந்து நம்ம வந்து தொண்டு செய்யக்கூடாது. பிறருக்கு ஏன் தொண்டு செய்யணும்னா பிறருக்கு தொண்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இப்ப ரயில், பஸ், காரு எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்துலதான் வந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம அனுப்பிக்கிறோம். அப்போ வந்து நம்ம சமுதாயத்திற்கு வந்து அது எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்ப சமுதாயத்துல வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, உழைக்க முடியாதவங்க, ஆதரவற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், குழந்தைகள், இவர்களுக்கு எல்லாம் வந்து உதவி செய்யறது வந்து நம்மளோட கடமை. அப்போ வந்து பொருள் வளம் உள்ளவங்க வந்து சமுதாயத்திற்கு அந்த பொருள் வளத்தை கொடுத்து உதவி செய்யலாம். பொருள் வளம் இல்லாதவங்க தன்னுடைய அறிவினால் வந்து சமுதாயத்திற்கு வந்து தொண்டு செய்யலாம். அதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகிற்கு தந்திடு என்ற ஆசானின் வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது தொண்டின் மேன்மைதான் நாம் வாழ்வில் முழுமை பெற அடைவதற்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். வாழ்க வளமுடன். இந்த பேச்சுக்களின் மூலமாக அனைத்து ஆசிரியர்களையும் ஊக்கப்படுத்தும் திருப்பூர் மண்டலத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக பண்பாட்டு கல்வி என்ற தலைப்பை கொடுத்துட்டு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொன்னாங்க அம்மா. ஒரு மனிதன் வந்து பண்பாடோட வாழ வேண்டும், பணிவு இருக்கணும், விடாமுயற்சி. இந்த பணிவுக்கு மகாபாரத கதையெல்லாம் அவங்க எடுத்துக்காட்டா சொன்னது மிக அற்புதமா இருந்தது. தன்முனைப்பு இல்லாம இருக்கணும், எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எப்போ எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். பிரதிபலன் பாராமல் தொண்டு செய்யணும், தியாக குணத்தோட இருக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மனிதன் பண்பாடோட இருக்கும் பொழுது அந்த இறைநிலை உணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொன்னாங்க அம்மா. அவர்களை நம்ம வாழ்த்துவோம். துணை பேராசிரியர் ஆனந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் ஆனந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக அருளும் பொருளும் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் 15 வேலம்பாளையம் அறக்கட்டளையை சேர்ந்த துணை பேராசிரியர் பாஸ்கர் ஐயா அவர்கள் உரையாட இருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்போம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா?
கேக்குதுங்க ஐயா, ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே நிலை. இந்த இரவு அனைத்தும் குரு அவர்கள் சுகமமாக எழுந்திருந்த நடத்தி தருவாராக. அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் சிந்திக்கப் போவது அருளும் பொருளும். அருள் என்பது ஒரு உன்னதமான நிலை. எந்த துன்பம் வந்தாலும் அதில் நன்மையே காணும் நிலை. அன்பு, கருணை, ஒழுக்கம், பண்பு பெற்ற நிலை. இறைவனை உணர்ந்த நிலை அருள் நிலை. எல்லா வகையான ஆன்மீக அமைப்புகளும் இந்நிலை நோக்கியே செல்கிறது. மனதால் ஆகாதது எதுவும் இல்லை. இயற்கை எண்ணை யாரையும் வேறுபடுத்துவது இல்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அறிவை சமமாக வழங்கியுள்ளது. மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருந்தால் அதற்கு எல்லா கருத்துக்களும் தோன்றும். மனத்தால் ஆகாதது எதுவும் இல்லை. தூய மனதில் அறிவு தானாக உதயமாகும். பொருள். வாழ்க்கை நடத்த பொருள் தேவை. உணவு, உடை, இருப்பிடம், வசதிகள் இருக்க பொருள் வேண்டும். பொருள் மூலமே பசி, தாகம் போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய முடியும். அருள் நிலை அடைவதற்கு முன் பொருள் நிறைவு ஏற்பட வேண்டும். பொருள் நிறைவு இருந்தால் மட்டுமே அருள் நிலையை அடைய முடியும் என்று சொல்கிறார். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி என்று நமது மகரிஷி ஐயாவும் குறிப்பிடுகிறார். வாழ்க்கை முழுவதும் பொருள் தேடலிலேயே நடைபெற்று வருகிறது. இறுதியில் பொருளை பொருளாகவே விட்டு செல்கிறோம். சேர்த்த பொருளை புண்ணியமாக மாற்ற வேண்டும். எப்படி பொருள் சேர்க்க வேண்டும்? தேடிய பொருள் புண்ணியமாக மாற்ற வேண்டும். பொருள் கொடுக்க கொடுக்க குறையும், உழைக்க உழைக்க பொருள் சேரும். தவறான முறையால் சேர்த்த பொருளால் புண்ணியம் சேர்த்தால் பாவம் மட்டுமே சேரும். உடல் உழைப்பாலும் நேர்மையான வழியிலும் சேர்த்த பொருள் புண்ணியம் செய்தல் வேண்டும். பொருள் சேர்க்க பல வழிகளை நமது முன்னோர்கள் சமூகம் கூறி சென்றுள்ளார்கள். ஆனால் அருளை தேடுவதற்கு நமது வேதாத்திரியம், உடற்பயிற்சி, தியானம், தவம், தற்சோதனை போன்றவற்றை நமக்கு கற்றுத்தந்துள்ளது. இவற்றின் மூலம் நாம் அருளையும் பொருளையும் ஒரு சேர அடைய முடியும். நாம் ஆசையை சீரமைப்பதால் ஒவ்வொரு ஆசையாக நாம் சீரமைத்துக் கொண்டு வந்தால் நமது முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி காணலாம். இதன் மூலம் நமக்கு பொருள் தானாக வரும். அருள் நிலையில் நமக்கு பொருள் நிலை தானாக வரும். ஆசையை சீரமைத்து ஒவ்வொரு ஆசையாக நிறைவேற்றால் நமக்கு பொருள் நிறைவு தானாக ஏற்படும். விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது தானாக தெரிய வரும். அருள் கொடுக்க கொடுக்க குறையாது, பெருகிக் கொண்டே செல்லும். நாம் அனைவரும், ஆசிரியர்கள் அனைவரும் அருள் நிதியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். பயிற்சி கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு ஆசிரியரும் நிலை உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது. அருட்செல்வம் செல்வத்தில் எல்லாம் செல்வம். அன்பாக இருப்பது, தொண்டு செய்வது, இறைநிலையோடு கலந்து இருப்பது, மற்றவர்களையும் அந்நிலைக்கு உயர்த்துவது. அருள் நிலையத்தில் மட்டுமே இருக்கும். பொருள் நல்லவர்களிடத்தில் மட்டுமே அருள் இருக்கும். பொருள் தவறானவர்களிடத்தும் நல்லவர்களிடத்தும் இருக்கும். நீங்கள் திடீரென பொருளை இணக்க நேரிட்டால் அது தீய வழியில் அந்த பொருள் என அறிக. நன்கு சம்பாதித்த பொருள் பறிபோகாது. இதை விளக்க ஒரு சிறிய கதை ஒன்று. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பால்காரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு சில பசுக்கள் இருந்தன. அவர் பால் கறந்து அடுத்த ஊரில் இருந்த உணவகத்தில் விற்று வந்தார். நாளடைவில் ஆசை மிக பாலில் நீரை சேர்க்க தொடங்கினார். இறுதியாக 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் நீர் வீதம் சேர்த்து பாலை விற்றார். இவ்வாறு நீண்ட காலம் தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பும் வழியில் மழை பெய்தது. ஆற்றை கடக்க வேண்டும். ஆற்றில் வெள்ளம் பெருகிறது. அவர் தன் சேமிப்பு பணத்தை ஒரு கட்டாக கட்டி இடையில் செருகிக் கொண்டு ஆற்றின் குறுக்கே மெதுவாக நடந்தார். பாதி வழியில் வெள்ளத்தில் தடுமாறி நீரில் வீழ்ந்து விட்டார். அவருக்கு நீந்த தெரியும். சிரமப்பட்டு எழுந்து நீந்தி அடுத்த கரையை அடைந்தார். கரையை சேர்ந்தவுடன் பணக்கட்டு இருக்கிறதா என்று பார்த்தார். கட்டு இருந்தது, ஆனால் கலைந்து கிடந்தது. பணத்தை எண்ணி பார்த்தார். அதில் பாதி மட்டுமே இருந்தது. உட்கார்ந்து அழத் தொடங்கினார்.
அவ்வழியாக வந்த அறிஞர் ஒருவர் பால்காரரை பார்த்து என்ன நேர்ந்தது என்று விசாரித்தார். நடந்ததை கேட்டு அறிந்த பின் அவர், நன்று, நீ பால்காரர் அல்லவா, கவலைப்படாதே, உமக்கு பால் பணம் இருக்கிறது, நீர் பணம் நீருடன் போய்விட்டது. ஒவ்வொரு தடவை ஆற்றை கடக்கும் போதும் 1 மடங்கு பாலில் 1 மடங்கு நீரை ஊற்றினாய். நீ அந்நீரை ஆற்றிலிருந்து எடுத்தாய் அல்லவா, ஆகையால் ஓர் பாதி பணம் ஆற்றோடு எடுத்துக்கொண்டது. அந்த ஆறு தனக்குண்டான பணத்தை எடுத்துக்கொண்டது. கிராமத்தில் பழமொழி ஒன்று உண்டு, பால் பணம் பாலில், நீர் பணம் நீரில். எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வாறு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமன்று, எவ்வளவு சம்பாதித்தீர் என்பது முக்கியமன்று, எவ்வாறு சம்பாதித்தீர் என்பதே முக்கியம். எனவே முறையான வழியில் சேர்த்த பணத்தை நமது புண்ணியம் சேர்க்க பயன்படுத்த வேண்டும். நமது வாழ்நாள் முழுவதும் பொருள் தேடலேயே ஓடுகிறது. தேடிய பொருளை புண்ணியமாக மாற்ற வேண்டும். எவ்வாறு மாற்றுவது? நமது வயது முதிர்ந்த காலத்தில் நாம் சேர்த்து வைக்கும் சொத்து புண்ணியம் மட்டுமே. நமது சந்ததிகளுக்கு அந்த பொருளை வைத்து புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். பொருளும் மதிப்பும். நம்மிடம் 10 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டும் உள்ளது. இரண்டும் காகிதம்தான். அதற்கு மதிப்பு என்ற ஒன்று உள்ளது. அதுபோல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அந்த பொருள் எந்த அளவுக்கு நமக்கு தேவை என்பதை பொறுத்தே அதன் மதிப்பும் அமையும். அந்த பொருள் யாரால் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று நினைக்கும் போது, எண்ணிறந்த மக்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்டது என்கின்ற போது அதற்கு மேலும் மதிப்பும் உயர்கிறது. பொருளினால் மதிப்பை தவிர எனது, என்னுடையது என்பதிலே மதிப்பு உயர்வதில்லை. நீங்கள் இறைவனிடமிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறீர்கள் என்பதை கண்டறிய ஒரு சிறிய வழி ஒன்று உண்டு. ஒரு காகிதமும் எழுதுகோலும் எடுத்துக்கொண்டு என்னுடையது என்று நீங்கள் சொல்லும் பொருள்களின் பெயர்களை எழுதத் தொடங்குங்கள். அப்பட்டியல் எவ்வளவு நீளம், எவ்வளவு தூரத்தில் நீங்கள் ஆண்டவனிடமிருந்து இருக்கிறீர்கள், பட்டியலை குறையுங்கள். நீங்கள் ஆண்டவனை நெருங்கி வருவீர். என்னுடையது என்று சொல்ல எதுவுமே இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவனே மிக பல பொருள் என்னுடையது என்னுடையது என்று கூறும் பொழுது நீங்கள் உங்களை சுற்றிலும் சுரங்க வெடிகளை போடுகின்றேன். அவைகள் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம். உங்களால் நன்றாக நடக்க கூட முடியாமல் போகலாம். நீங்கள் எல்லாவற்றையும் தூர எறிந்துவிட்டு பொறுப்புகளை உதறிவிட வேண்டியதில்லை. அவைகளை வைத்திருங்கள். ஆனால் என்னுடையது என்ற முத்திரையை இடாதீர். உன்னுடையது என்று கருதுங்கள். ஆண்டவனே, நான் உன்னுடையவன், எல்லாம் உன்னுடையவை, எல்லாம் உன் அருள். அந்நிலையை அடைந்தால் நீங்கள் அகில உலகத்தையும் உடையராவே. ஆனால் உலகம் உங்களை உடைமையாக்க முடியாது. நீங்கள் நீர்மேல் தாமரை போல் உங்களை சூழ்ந்துள்ள உலகத்தால் தொட முடியாது. கரை செய்யப்படாமல் வாழ்வீர்கள். அருள் தந்தை, அருள் நிதி, அருளை கொடுப்பவர்கள் நமது அருள் தந்தையோ நமக்கெல்லாம் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் போன்ற பயிற்சிகளை தந்துள்ளதால் அவர் அருள் தந்தை என அழைக்கப்படுகிறார். நாம் அனைவரும் அருள்நிதியை பயிற்சி முடித்து அனைவருக்கும் தீட்சி கொடுக்கும் போது நாம் அனைவரும் அருள் நிதியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த பயிற்சியின் மூலம் நாம் அனைவரும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் போன்ற பயிற்சிகள் மூலம் நாள்தோறும் செய்தால் நமக்கு அருளும் பொருளும் என்றும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருளும் பொருளும் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உடல் உழைப்பால் பொருள் சேரும், நம் மனவளக்கலை பயிற்சியின் மூலம் அருள் சேரும் என்று கூறினார்கள். பொருள் கொடுக்க கொடுக்க குறைந்துவிடும், ஆனால் அருள் கொடுக்க கொடுக்க குறையாது என்பதை எடுத்துரைத்தார்கள். மிக அற்புதமாக ஒரு கதையின் மூலம் பொருளை எப்படி முறையாக நாம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவா ஐயா சொன்னாங்க. ஐயா அவர்களை நாம் வாழ்த்துவோம். துணை பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.
துணை பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக துணை பேராசிரியர் விமலா அம்மா அவர்கள் நேர்மையான நீதிமுறை என்ற தலைப்பிலே உரையாட வந்திருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்போம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை வேளையிலே நமது ஜூம் குழுமத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு நேர்மையான நீதிமுறை. வேதாத்திரிய வாழ்க்கை நெறி என்கின்ற அமைப்பில் நமது குருமகான் சமுதாய நலனுக்காக 14 வாழ்க்கை நெறிகளை தொகுத்து உலக சமுதாய வாழ்க்கை நெறி என்ற சிறப்பானது ஒரு சீர்திருத்தத்தை நமக்கு அளித்துள்ளார். அதில் 3வது நேர்மையான நீதிமுறை என்ற தலைப்பில் நீதி என்றால் என்ன, நேர்மை என்பது என்ன என்பதை பற்றி தெளிவாக நமக்கு எடுத்துரைத்து செயல் விளைவு உணர்ந்து வாழும் முறையை நமக்கு அருளியுள்ளார். மனித வாழ்விற்கு இணக்கமான பண்பாடாக இந்த நேர்மையான நீதிமுறை உள்ளது. அதை பற்றி ஒரு கவி: பிறந்துவிட்ட மனிதனுக்கு வளர வாழ பேருலகம் இங்கிங்கும் சொந்தமாகும். இறந்து விடும் வரைக்கும் இந்த உரிமையுண்டு. எவர் இதனை தடுத்தாலும் அநீதி இதே. மறந்தபடி மனிதனை துன்புறுத்தும் மதிமயக்கம் தெளிய வைக்க அறிஞர் கூடி சிறந்த முறையில் பேதமற்று வாழ சேர்ந்துலக பொது ஆட்சி காண வேண்டும். தனித்தனியே அரசு பல இருந்த நாளில் தரணியிலே சண்டை அடிக்கடி தோன்றிற்று. மனிதருக்கு நாட்டாசை நாட்டுப்பற்று மாறி மாறி தோன்றி அழிவுண்டாச்சு. இனி உலகில் ஓர் ஆட்சி மலர வேண்டும். இணைந்துலகோர் பொருள் வளமுற்று உய வேண்டும் எனில் அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டு இன்பமோடு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். சிறப்பானது ஒரு கவியோட விளக்கம் பாத்தீங்கன்னா, உலகில் வாழ்கின்ற உரிமை மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இருக்குது. அதை யாரும் மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்தோட முழுமையான ஒத்துழைப்போட தான் உதவியோடையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நீதியும் பண்பாடும் 2 இணைஞ்சதுதான் அப்படிங்கிறார் நம்மளோட குரு. அதாவது காலம் காலமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள், ஞானிகள் அனைவரும் நமக்கு கற்பிச்சது என்னன்னா இந்த பண்பாடான நீதியைத்தான். இந்த இயற்கை நீதியான நம்மளோட இறைநீதி பாத்தீங்கன்னா 1 முதல் 6 அறிவு வர உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கு. இதுல மனிதன் பெருமையா சொல்லிக்கலாம் பாத்தீங்கன்னா, நாம் 6 அறிவு உடையவன் என்று. இந்த மக்கள் தொகை அதிகரிப்புக்கு சமமாக குற்றங்களும் அதிகரிச்சுட்டேதான் வருது. இதற்கான மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டா ஒரு கோவிலுக்கு போறோம், கூட்டம் அதிகமான நேரத்துல அந்த கோவிலுக்குள்ள போறோம். நம்ம லைன்ல நின்று சாமி தரிசனம் பாக்குறதுக்கு கூட மனம் ஒத்துக்க மாட்டேங்குது. எவ்வளவு சீக்கிரமா போய் நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கறத நம்மளோட மனசு யோசிக்குது. ஆனா அந்த 5 அறிவுக்கு கீழ் உள்ள சிறு எறும்பு கூட பார்த்தோம்னா பசி துன்பத்தை போக்குறதுக்கு அழகா சிதறி கிடக்கிற உணவை லைனா போய் சாப்பிட்டு அழகா வரிசையா வருது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுதான் இருக்கோம். ஆனா மனிதனுக்கு பாத்தீங்கன்னா இந்த நீதிமுறை அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மனிதனுக்குள்ள இருக்கு. இந்த நீதிமுறையை நம்மளோட குரு நீதி வழி, அறவழி அப்படின்னு சொல்றாரு. இந்த மனித வாழ்விற்கு ஒரு இணக்கமான பண்பாடு தான் நீதிமுறையா சொல்றோம். அதை அறவழியா எப்படி சிறப்பா சொல்றாருன்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள், நிகழ்ச்சிகள், அதற்காக பின்பற்றக்கூடிய வழிமுறைகள், இவை அனைத்தையும் நீதி வழியான இந்த அறவழியா நம்மளோட குரு சொல்றாங்க. அதாவது நட்டத்தை தனக்களித்து லாபத்தை பிறர்க்களிப்பார் ஈசன் நிலை உணர்ந்தோர் என அழகா 2 வரியில நம்மளோட குரு மகான் அறவழியான நீதியை பற்றி நமக்கு உணர்த்துறாங்க. மனித வாழ்வுல ஏற்படுகின்ற குற்றங்கள், அதோட விளைவுகளை உணர்ந்து வாழ்கின்ற நிலையத்தான் நீதி வழி அப்படின்னு சொல்றாங்க. நீதியை பாதுகாக்க சமுதாயத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் சட்டம். இந்த சட்டம் பின்பற்றுவது என்னன்னு பார்த்தோம்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதுகளால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே உண்மை
அப்படிங்கிற உண்மையை உணர்த்த தவறுகளை களைஞ்சு நீதியை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் இந்த சட்டம். இந்த மனிதன் தவறு செய்வதற்கான காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா கோபம், வெறுப்பு, வஞ்சம், பேராசை. இதெல்லாமே பாத்தீங்கன்னா மனிதன் தவறு செய்வதற்கான காரணிகள். இது குற்றங்களுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த விலங்கின பதிவை நம்ம குரு சொல்றாங்க. அதாவது வதைத்தல், பிறர் சுதந்திரம் பறித்தல், கொலை செய்தல், திருடுதல், இவை அனைத்தும் குற்றத்திற்கான அடிப்படை காரணம். இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் விலங்கின பதிவா இருக்கு. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான மிருகம் வலிமை குறைந்த மிருகத்தை பிடித்து முதல்ல வதைக்குது, அப்புறம் அதோட சுதந்திரத்தை பறிக்குது, அடுத்து அதை கொலையே செஞ்சிருது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த பதிவு இருக்கு அப்படிங்கிறாரு நம்மளோட குரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குற்றத்திற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தேவை, அறியாமை, பழக்கம், சந்தர்ப்பம். இப்போ பசி அப்படிங்கிற தேவை வருது, அறியாமையினால திருட ஆரம்பிக்கிறான். திருடுவது பாத்தீங்கன்னா ஒரு பழக்கமா மாறுது. இந்த பழக்கம் தொடர்ச்சியா எப்பப்ப சந்தர்ப்பம் உருவாகுதோ அப்பெல்லாம் திருட ஆரம்பிக்கிறான். இது குற்றம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இயற்கை நீதிக்கு முரண்பாடான செயல்கள் அனைத்தும் குற்றம் அப்படிங்கிறார் நம்மளோட குரு. அதாவது பஞ்சமா பாதகங்கள், திருடுதல், கொலை செய்தல், உணவுப் பொருள் கலப்படம் என பல வகை குற்றம் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்துல நிகழ்ந்துட்டேதான் இருக்கு. கண்டிப்பா இதற்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்னா தவறு செய்தவர் தன் தவறை திருத்துவதற்கான ஒரு வழியா அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது தவறு செய்தவர் தன் தவறை திருத்தி கொள்வதற்கான அறிவு ஊட்டத்தக்க செயலா நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறாரு நம்மளோட குரு. அடுத்து இந்த நேர்மையான நீதி முறையில பாத்தீங்கன்னா ஐயா சொல்றது ஒரு குற்றவாளி தகுந்த சாட்சியின்றி தப்பிச்சுட்டாங்க கூட அது பெரிய குற்றம் இல்ல. ஆனா குற்றம் செய்யாதவர் எந்த காரணத்தை கொண்டும் தண்டித்துப்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுதான் இந்த நீதிமுறையோட அடிப்படையே. இதுல பாத்தீங்கன்னா மரண தண்டனை பத்தி நம்மளோட குரு சொல்றது காமராஜர் ஆட்சி காலத்துல சட்டசபையில பாரத பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்த போது நமது குருமகான் செய்த ஒரு மிகப்பெரிய சேவைன்னு சொல்லணும். இந்த மரண தண்டனை இந்தியா உட்பட உலகில் 54 நாட்கள்ல நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா இந்த மரண தண்டனை செயலுக்கு வந்துருச்சு. இந்த மரண தண்டனை பத்தி ஐயா ஒரு கவி சொல்றாரு. கொலை செய்தான் ஒரு மூர்கன், அறிவிழந்து கொலை உண்டான், நீதிபதி அளித்த தீர்ப்பால் கொலைக்கு கொலை நீதி என்றும் குற்றம் செய்த கொடுமைக்கு தண்டனைகள் என்றும் சொன்னால் கொலையுண்டோன் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன, குடும்பத்தின் தலைவர் ஆங்கே கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடுந்துன்பம் தரவில்லையா, நீதி எங்கே அப்படின்னு அதாவது குற்றம் செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதனால அவர் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, அவரை சார்ந்த மனைவி மக்கள் பெற்றோர் உறவினர் என அனைவரும் வாழ்வின் வளம் இழந்து காலம் முழுவதும் துடிக்க வேண்டியிருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவுல இப்ப இந்த மரண தண்டனை செயலுக்கு வந்துருச்சு. இதை பற்றி ஐயா சொல்ற கருத்து என்னன்னா இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆயுள் தண்டனையும் 14 இருந்து 10 வருடமா குறைக்கணும் அப்படிங்கிறதுதான் ஐயாவோட வேண்டுகோள். இந்த தண்டனையை பாத்தீங்கன்னா நீதிபதிகள், விஞ்ஞானிகள், சுகாதாரத்துறை நிபுணர்கள், தத்துவ ஞானிகள், மனோ தத்துவ நிபுணர்கள் என இவர்கள் 5வரும் சமுதாய சீர்திருத்தங்கள் செய்யணும். ஏன்னா அதற்கான பொறுப்பு இந்த 5 பேருக்கும் கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறாரு நம்மளோட குரு. ஒவ்வொரு தனி மனிதனோட மாற்றம் இந்த உலகத்திற்கான மாற்றமா சொல்றாரு. அதாவது மனித இனம் சமுதாய முறையில் செய்யும் மாபெரிய குற்றத்தை பெருக்கிக் கொண்டே தனி மனிதன் குற்றமிழைத்தால் பிடித்து தண்டித்து நீதிநிலை நாட்ட பார்க்கும். இனி எவர்க்கும் இயந்திரமோ நிலமோ ஏதும் எல்லளவும் தனி உடைமையாகாதவாறு புனிதமுள்ள நீதி சமுதாயம் கண்டால் பூவுலக குற்றங்கள் ஏது ஆய்வீர் அப்படின்னு ஒரு கவியில அற்புதமா சொல்றாரு. இதற்கு அடித்தளமா பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த ஒழுக்க கல்வியை சிறு வயதிலிருந்தே முறையாக பயிற்றுவிக்கும் போது இந்த அறியாமையால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் குறையும். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய சமுதாயம் என்பதை உணர்ந்து நமது குழந்தைகளுக்கும் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் நம்மளோட வேதாத்திரியத்தை முழுமையா சென்றடைய செய்யணும் என்பதை கருத்தில் கொண்டு குரு வழியில் நடப்போம், வேதாத்திரியத்தை விதைப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இச்சிறப்பானதொரு வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் மண்டலத்துக்கும் சிறப்பானதொரு நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நேர்மையான நீதிமுறை என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா அம்மா எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்தோடு தான் ஒன்றி வாழணும். ஆனா தனி மனிதன் எப்படி இருக்கான்? இயற்கைக்கு மாறாக நடந்து கொள்றான். இயற்கையோட ஒத்தி இல்லாம இருக்கிறதுனால நேர்மை வழி இல்லாம நடக்கிறான். ஆனா சின்ன சின்ன 5 அறிவு கூட எவ்வளோ அழகா அந்த இயற்கையோட லைனா போய் அந்த உணவுகளை எடுக்குது. இதெல்லாம் அம்மா தெளிவா சொன்னாங்க. அதே மாதிரி சுவாமிஜி அவங்க மரண தண்டனை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த மரண தண்டனையை ஏன் ஆயுள் தண்டனையா மாத்தணும், இதெல்லாம் அம்மா அவங்க நல்லா தெளிவா எடுத்து சொன்னாங்க. அம்மா அவங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். துணை பேராசிரியர் விமலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் விமலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக துணை பேராசிரியர் கார்த்தி ஐயா அவர்கள் நினைப்பது நடக்கும் என்ற தலைப்பிலே உரையாட வந்திருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ஸ் கிளியரா கேக்குறீங்களா? கிளியரா இருக்குங்க ஐயா, பர்ஃபெக்டா இருக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து வேதாத்திரிய தொண்டர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நினைப்பது நடக்கும் என்ற ஒரு அற்புதமான சிந்தனை எனக்கு வாய்ப்பு அளித்த திருப்பூர் மண்டலத்திற்கும் அதனை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நினைப்பது நடக்கும், நினைப்பது நடக்கும் டாபிக் கேட்டாவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு நம்ம முன்னாடி கடவுள் தோன்றி நினைச்சாலும் நடக்கும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம என்ன நினைப்போம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், செத்து வேணும், கை நிறைய கோடிக்கணக்கில் காசு வேணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் கூட என்ன நினைப்போம்னா, ஸோ இவ்வளவு கார் வேணும், பங்களா வேணும் இல்லை நினைக்கிறேன், எவனோ திருடிட்டு போயிட்டானா, கொள்ளையடிச்சு போயிட்டானா, ஒருவேளை சொத்துக்காக நம்ம கொன்னுட்டாங்கன்னா இப்படின்னு ஒரு எண்ணமும் வரும். அப்ப நம்ம மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்களும் வருது, அதை சார்ந்த கூடவே ஒட்டியே பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல கூடிய பரிவினால தீய எண்ணங்களும் கூடவே சேர்ந்து வருது. அப்ப நினைப்பெல்லாம் நடந்துட்டு போச்சுன்னு வைங்க, பட் இந்த சிக்கலை நம்ம மாட்டிக்குவோம். அதுக்கு மகிழ்ச்சியா அழகான ஒரு வழிமுறை கொடுத்துருக்காரு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். இந்த மாதிரி அகத்தாய்வு பயிற்சிகள் மூலியமா நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களை நீங்க நல்லா பண்ணி, இந்த ஒரு ஆசை வருது, இந்த ஒரு எண்ணம் வருது, இந்த எண்ணம் எழுந்தா நம்மளுக்கு நல்லது கிடைக்குமா, மற்றவங்களுக்கு நல்லது நடக்குமா, இந்த மாதிரி நம்ம நினைச்சு நம்ம நல்லெண்ணங்களை மட்டும் நம்ம நினைச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அதே போல ஆசை சீரமைத்தல், காரு வேணும், பங்களா வேணும், எல்லாம் வேணும் தான், பட் இந்த சூழ்நிலை நம்மளுக்கு இது இப்ப தேவை இருக்குதா, இல்ல நிறைவேற்றுக்கு உடல் பொருளாதார வலிமை இருக்குதா, இந்த மாதிரி அகத்தாய்வு பயிற்சிகள் மூலியமா நீங்க நல்ல தவம் பண்ணி நீங்க அந்த பயிற்சி மூலியமாக உங்களை எண்ணங்களையும் ஆசைகளையும் நீங்க சீரமைச்சு எழுதி ஓன்னா நீங்க ப்ரியாரிட்டி கொடுங்க. எந்தெந்த எண்ணங்கள் என்னெல்லாம் நம்ம நினைக்கணுமோ அதை ப்ரியாரிட்டி கொடுத்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி இது எப்படி நடக்காம போக ஒரு சின்ன ஒரு கரை, சிம்பிளான கரை தான், நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற. நம்ம ஏன் அகத்தாய்வு பயிற்சி நான் செய்ய சொல்லி பண்றேன்னா, அகத்தாய்வு பயிற்சி செஞ்சாலும் உங்களை எண்ணங்கள் நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியும். அகத்தாய்வு ஆசை சீரமைத்தல் மூலியமா நீங்க ஆசைகளை சீரமைச்சு கரெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன குட்டி கதை பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு கிராமம், ஒரு சின்ன பையன் இருக்கு, அப்படியே ஒரு 25 வயசு இளைஞர். அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு இந்த ஊர்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு, பெரிய வீடு வேணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்சபடியே டக்குன்னு கிடைச்சிருச்சு. எனக்கு கை நிறைய காசுன்னு நினைக்கிறாரு, அதுவும் கிடைச்சிருச்சு. நிறைய மக்கள் எனக்கு சேவை செய்யணும், எனக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய மக்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவர் மனசுல, நம்ம நேத்துல இந்த காட்டுக்குள்ள தனியாரான இருந்துச்சு, அந்த மக்கள் நடமாடலையே, அங்க மிருகங்கள் நடமாட்டுச்சு, திடீர்னு ஒரு புலி வந்துச்சுன்னா என்ன பண்றேன்னு நினைச்சாரு. புலியும் வந்துருச்சு. ஐயோ, புலி நம்மளை அடிச்சு கொண்டு போட்டுச்சுன்னா என்ன பண்றது, அடிச்சு கொண்டு போட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை நம்ம சீரமைச்சு பண்ணி ஆகணும்.
இந்த மாதிரி அகத்தாய்வு பயிற்சிகளை செஞ்சு நீங்க எண்ணங்களை நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நம்ம நினைச்ச நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜீவகாந்த திணிவு வேணும். ஜீவகாந்த திணிவு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஸோ நம்ம ஜீவகாந்தம் நம்ம ஐம்புலன்கள் மூலியமாகவும் மன இயக்கத்தின் மூலியமாகவும் செலவாயிட்டு இருக்குது. அப்ப நம்ம இந்த ஜீவகாந்த வரவு செலவை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம கண்கள் மூலியமா அதிகமா பாக்குறதுக்காக மொபைல் போன் பாக்குறது, தேவையில்லாத வேடிக்கை பார்க்கறது, அந்த மாதிரி கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஜீவகாந்தத்தை அளவா பயன்படுத்தணும். ரொம்ப நேரமா டிவி பார்க்கணும், ஜீவகாந்த திணிவு குறையும். அதே மாதிரி நாக்கு மூலியமாக நல்ல டேஸ்டா இருக்காங்க, நல்லா ஃபுல் கட்டு கட்டினீங்கன்னா என்ன ஆகும்? வயிறு செரிமானம், உடல்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி தோல், மூக்கு, கால், இந்த மாதிரி ஐம்புலன்கள் மூலியமாக வரக்கூடிய புலன் இன்பத்தையும் மன இயக்கம். ஸோ மன இயக்கம் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஜீவகாந்த இழப்பை நம்ம நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மனசை மன அலைச்சொல்ல தவம் பண்ணி ஒரு அமைதியான நிலையில இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜீவகாந்த செலவு கம்மியாகும். மன அலைச்சொல்ல 14 மேல கோபம் அதிகமாகி போகும், ஜீவகாந்த பிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். அப்ப என்ன, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜீவகாந்த திணிவு கம்மியாகும். அப்ப நீங்க ஜீவகாந்தத்தை திணிவுபடுத்துறதுக்கு ஐம்புலன்களோட அளவு முறையும் மன இயக்கத்தை நீங்க சரி பண்ணணும். மன இயக்கத்தை நீங்க சரி பண்ணியாங்கன்னா நீங்க தினமும் தவறாம அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்க தியானம் செஞ்சு பழகினா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை நீங்க மன அலைச்சூழல மன இயக்கத்தை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மன ஐக்கியத்தை நீங்க சரியா பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா கார் ஓட்டுன்னு ஆசை இருக்கும். டிரைவிங் பண்ணணும் டிரைவிங் ஸ்கூலுக்கு போவோம். பார்த்தோம்னா ஒரு மாசம் சொல்லி கொடுப்பாங்க, நம்மளுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சது, சொந்த கார் வாங்கிட்டோம், பழகியாச்சு, கொஞ்சம் பழகியாச்சு. நம்ம ரோட்ல சாலையில நம்ம போகும்போது நிறைய டிராஃபிக் வரும், நிறைய பேர் குறுக்க வருவாங்க. அப்பதான் நம்ம அந்த பழக்கம் நம்ம ஸோ அந்த கார் ஓட்டுறதுல சில அனுபவம் வரும். அந்த அனுபவம் கொஞ்சம் நாள் எடுக்கும் நல்ல கார் ஓட்டு பழகிறதுக்கு. அதே போலதான் நீங்க தினமும் குறைஞ்ச ஏன் அரை மணி நேரம் தவம் பண்ண சொல்றோம்னா, நீங்க பண்றது ஒரு அரை மணி நேரம் தான். மீதி நீங்க ஒரு 20 மணி நேரம் 15 மணி நேரம் இந்த உலக வாழ்க்கையில செயல்பட போறீங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையில பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவங்க கூடிய மன அலைச்சல் நீங்க ஒரே சமமா வச்சுக்கிறதுக்கு இந்த தியானம் மிக மிக அற்புதமாக இருக்கும். அப்ப நீங்க மன இயக்கத்துல ஜீவகாந்த செலவை குறைக்கிறதுக்கு நீங்க தியானத்தை தினமும் தவறாம செஞ்சு ஆகணும். ஜீவகாந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நினைச்சது நடக்கிறது. இன்னொரு பாயிண்ட் பாருங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே இருக்குது. இயற்கையில எல்லா வளமும் நிரம்பி இருக்குது. மனிதன் உட்பட அனைத்து ஜீவ இனங்களுக்கும் இந்த உலகத்துல எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. எதுவுமே இல்லாம கிடையாது. உதாரணத்துக்கு நான் போன மாசம் எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி இருக்கு. அந்த டைம்ல பார்த்தோன்னா அந்த குட்டி போட்டுட்டு இருக்கு. குட்டி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி வெளியே வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு அது தானா எந்திரிச்சு நின்று தாயின் ஒன்று மடியில போய் பாலை குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி குடிச்சிட்டு. இதுக்கு யார் அறிவு கொடுத்தாங்க? இந்த குட்டிக்கு பிறந்தோடனே பால் வேண்டும்ங்கிற ஒரு அறிவு இயற்கையில கொடுத்துருக்கு. இந்த சம்பவம் மாதிரி இன்னைக்கு நிறைய ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இயற்கை எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு. மனிதன் உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே படைக்கப்பட்டு விட்டது. ஸோ எல்லாமே இருக்குது. இன்னைக்கு காலையில இறைய தேடுற பறவைக்க கூட எங்கோ ஒரு இடத்துல தீனனைக்கு இறை சக்தி கொடுத்துட்டா இருக்குது, எல்லாமே கொடுக்காம இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரபஞ்சத்துல எல்லா வளமும் இருக்குது. அப்ப ஏன் நம்மளுக்கு இது கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம எண்ணங்கள்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணி அகத்தாய்வு பண்ணி சரி செய்யணும். ஜீவகாந்த திணிவு வரவு செலவு சரி செய்யணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தா நம்ம எல்லாருமே பேசிக்காவே மனவளக்கல் நண்பர்கள். நமக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் வரும். நான் நல்லா பயிற்சி பண்ணணும், இன்னைக்கு நல்ல ஒரு ஆசை, நல்ல சிறப்பா பயிற்சி எடுக்கிறாரு, சூப்பரா இருக்குது. நாளையில இருந்து நான் தினமும் பயிற்சி செய்வேன், தினமும் மண்டத்துக்கு போவேன், தினமும் தவம் பண்ணுவேன், கோவப்பட மாட்டேன், கெட்டணங்கள் வரக்கூடாது. இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஆகி சூப்பரா நாளைக்கு போயாகன்னு நினைக்கிறாங்க. ஆனா நினைச்சா மட்டும் பத்தாது, செயல்ல இறங்கணும். செயல்ல இறங்கினா மட்டும்தான் நம்ம நினைச்சது நடக்கும். இது வேற நீங்க ஒரு நல்ல எண்ணங்களுக்காக நீங்க ஒரு செயல் இறங்கினீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மக்கள், உயிரற்ற ஜடப்பொருள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி பார்த்தீங்கன்னா இந்த மனவளக்கலை பயிற்சியை உலக மக்கள் முழுவதுக்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருந்துச்சு.
அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள், பயிற்சி பெற்ற நல்ல அன்பர்கள், இவங்களோட பொருளுறவின் மூலமா இன்னைக்கு நிறைய உலக நாட்டு மக்களுக்கு அவருடைய தன்னுடைய கடைசி 86 96 வயதிலும் போய் உலக மக்கள் முழுவதும் பயிற்சி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்ப பாருங்க, ஒரு நல்ல எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு நாம செயல்ல இறங்கணும். 80 வயசுலயும் 85 வயசுல மகரிஷி போய் தன் உலக நாட்டுக்கு போய் பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கிறார். செயல் இறங்க இன்னைக்கு நண்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அதே போல மகரிஷி போல மற்ற மகான்கள், இன்னைக்கு மகாத்மா காந்தி பாருங்க, உலக மக்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி செயல்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கூடவே போனாங்க. அதே மாதிரி பொதுநல சேவை, தன்னெல்லாம் பார்க்காம மற்றவங்களுக்காக சேவை செய்யும் ஒரு பொதுநல சேவையோட அன்னை தெரசா தொழுநோயாளிகளுக்கு வந்து குணமடையணும் சரியாகன்னு சொல்லி செயல்ல இறங்குனாங்க. எல்லாரும் நிறைவேற்று இன்னைக்கும் அன்னை தெரசாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து இன்னைக்கு பல மகான்கள் ஞானிகள் இருக்கிறாங்க. இவங்களோட நல்ல எண்ணங்கள் அவங்க செயல்படுத்தினாங்க. செயல்படுத்துறது மூலியமா இந்த உலக மக்களும் சரி, இந்த பிரபஞ்சம் சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. சரி, இவங்களாம் நல்ல எண்ணங்கள் வச்சிருக்காங்க, செயல்பட்டாங்க. தவம் பண்ணுனாங்க, செயல்பட்டாங்க. சாதாரண மனுஷங்களுக்கு இது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் செயல்படுத்திருக்குது. இன்னைக்கு விஞ்ஞான கருவிகள் இப்ப நம்மளுக்கு செல்போன், டிவி, லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, லைட்டுன்னு சொல்லும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் அவரு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காரு. அந்த பல்பை கண்டுபிடிச்ச ஒரு தீவிரமா செயல் இறங்காரு, கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே அங்கங்க பறிஞ்சிருக்குது. ஸோ நீங்க அந்த செயலில் இறங்குனா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த அருட்பேராற்றல் அவங்க எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். செயல் இறங்குறதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், நான் நேற்று சாலையில பார்த்தேன். நான் அனுப்பர்பாளையம், அந்த ரொம்ப டிராஃபிக்கான ரோடு, அந்த இடத்துல ஒரு 75 வயசு ஒரு தாத்தா இந்த பக்கம் துளசி மெடிக்கல் ஷாப்புக்கு வரணும், அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறாரு. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு 25 வயசு பையன் அவரை கையை பிடிச்சிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாரு. என்னங்க நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு இந்த சாலையை கடந்து போய் மருந்து மாத்திரை வாங்கணுமா? ஏன் வரீங்க? உங்க வீட்டுல யாரும் தெரிஞ்சவங்க இல்லையா? சின்ன பசங்க இல்லையா? மகன் இல்லையா? மகள் இல்லையான்னு கேட்டேன். இல்ல தம்பி, அவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப நாளா இந்த 2-3 நாளா உடம்பு வலி இருக்கு. நான் வந்து இந்த மாத்திரை வாங்கி போட்டதான் நைட் நல்லா தூங்க முடியும். அதனால நான் கடைக்கு வந்துட்டேன். அப்ப பாருங்க, அந்த முதியவர் தள்ளாடுற வயசையும் தன் உடல் வலியை போக்குறதுக்கு மாத்திரை வேணும் கடைக்கு வர்றாரு. செயல்ல இறங்கினால்தான் ஏதோ ஒரு நபர் மூலியமா அந்த சாலையை கடந்திருக்கா. இது ஒரு சின்ன செயல் தான். இந்த மாதிரி அந்த செயல்ல இறங்கினா மட்டும்தான் அந்த நல்லெண்ணம் செயல்படுறதுக்கு இந்த எல்லா உலக மக்களும் எல்லா மனிதர்களும் நம்மளுக்கு ஈடு கொடுப்பாங்க. இப்ப நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா நம்ம வந்து தினமும் உடற்பயிற்சி செய்யணும், தவம் செய்யணும், தற்சோனம் செய்யணும், சேவை செய்யணும், எல்லாருமே நினைக்கிறது தொண்டு செய்யணும். ஆனா நாம போய் ஒரு செயல்ல இறங்குறது இல்லை. ஸோ யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நீங்க வாண்டடா போய் மன்றத்துல பயிற்சி நடத்துறது, பயிற்சி சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து சில உடற்பயிற்சியில திருத்தங்களை செய்யறது, தியானத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்க செயல்ல இறங்குனீங்க போது உங்களுடைய செயலுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோன்னா மகரிஷி கிட்ட நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கோம். மகரிஷியோட தத்துவங்களை நிறைய உள்வாங்கிற ஒரு உடற்பயிற்சி, தியானம், வாழ்க்கையில நம்ம தத்துவ முறைகள் நிறைய வாங்கியிருக்கோம். வாங்கின எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ நம்மளுடைய கடமை இருக்குது. அதனால நம்ம தொண்டு செய்வதற்காக நம்ம வந்து செயல்ல இறங்கி ஆகணும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தோன்னா வினைப்பதிவுகளை போக்கி ஆகணும். நம்ம பண்ண பதிவு மட்டும் இல்லாம முன்னோர்கள் பண்ண பதிவு, ஆகாமை கர்மம், சஞ்சீர கர்மம், பிரார்த்த கர்மம், நிஷ்காமிய கர்மம், சமுதாய பதிவு, இந்த எல்லா பதிவுகளையும் போக்கி ஆகணும். அப்ப இந்த எல்லா பதிவுகளையும் போக்குறதுக்கு கர்மயோக வழிநெறிப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்து சென்றா மட்டும்தான் இந்த வினைப்பதிவுகளை போக்கும். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது நம்ம தேலும் செயல்படுத்த ஆரம்பிக்கும். தினமும் மன்றத்துக்கு ஒரு பயிற்சி, இந்த மாதிரி இங்க செயல இறங்கி உங்களுடைய வினைப்பதிவுகளை போக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். வேதாத்ரி மகரிஷி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்து நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். அதாவது இந்த மனவளக்கலை எப்படியாச்சும் எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நினைச்சார். அவரு இப்ப இந்த உலகத்துல அவர் பூஜோட எல்லாத்தையும் சூக்குமமாக இங்க எல்லாம் பரவி இருக்கிறார். அவரோட எண்ணம் பாருங்க, இன்னைக்கு எல்லா ஓய்வை, அதாவது யோகமும் இளைஞர் வல்லமைங்கிற ஒரு நம்ம அமைப்பின் மூலியமாக இன்னைக்கு எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு மனவளக்கலை யோகா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம கிராமப்புறங்கள் மக்களும் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு எண்ணம் பாருங்க, நல்ல எண்ணம் வந்து எவ்வளவு ரீச்சா வந்து உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல எண்ணங்கள்ல நம்ம வந்து திணிவுபடுத்தணும். திணிவுபடுத்தி அது நம்ம செயல் இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம நார்மலாவே நம்ம பார்த்து வீடு கட்டணும், அதுக்கு கடன் வேணும்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டுற கடன் கிடைக்கும். ஆனா
கடனை அடைக்கிறதுக்கு நீங்க வீடை வித்துதான் கடனை கட்டுவீங்க. அப்ப நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சின்ன சின்ன எண்ணம் தான் இது. இதை நீங்க சரியா நீங்க பயன்படுத்தணும். வீடு கட்டணுமா, கையில இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வரணும். கடன் வேணும் கட்டினா கடனு கிடைக்கும். அப்ப கடனை கட்டுறதுக்கு நீ வீடை விற்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு சில சம்பவம் நடக்குது. அப்ப நம்ம எண்ணத்துல ஆராய்ச்சி பண்ணி செய்யும் போது நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வெற்றிகரமா முடியும். மகரிஷிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தொண்டு கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். நிறைய சமுதாய ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. நிறைய மக்கள் சேவைக்கு வந்துட்டாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா மகரிஷி தன்னுடைய கடைசி வாழ்நாள்ல கூட சேவை பண்ணிட்டே இருந்தார். அது என்ன மாதிரி சேவை பண்ணிட்டு இருந்தாருன்னா, எல்லாரும் வந்துட்டாங்க. மகரிஷி டெய்லி காலையில எந்திரிச்சு அவர் வழக்கம் போல தன்னுடைய பயிற்சிகளை தவங்கள்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா உட்கார்ந்து உட்கழுகிறாரு. ஒரு அன்பர் கேட்டார், ஐயா நாங்கெல்லாம் வந்துட்டோமே, இன்னமும் இந்த வயசுல நீங்க போய் ஓய்வு எடுக்கலாம்ல, நீங்க ஏன் இன்னமும் இப்ப நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு நீங்க பயிற்சிகளை புத்தகத்தை நீங்க எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவரு சொன்னாரு, நானு இன்னைக்கு நான் காலையில சாப்பிட்டு இருக்கேன். அந்த சாப்பாடு உலக மக்கள் அத்தனை பேர் அதாவது அத்தனை மக்களோட உழைப்பின் மூலியமாக எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அது கிடைச்சிருக்கு, நான் பையனை இது ஒண்ணு செஞ்சாகணுங்க. என்னால வெளியே போக முடியாது, கரெக்டு தான். அப்ப நான் என்னுடைய எண்ணங்கள் மூலயமா ஒரு தத்துவங்களை நான் எழுதுறேன். இதன் மூலயமா பல மக்களுக்கு இந்த தத்துவங்களை கொண்டு போய் சேருவோம். அது இந்த மாதிரி அவர் சொன்னார். அப்ப அவருடைய தன்னுடைய கடைசி வாழ்வு வரைக்கும் கூட புத்தகத்தை எழுதி கொண்டே தன்னுடைய சமுதாய கடமையை செஞ்சிருக்கார். அதே போல மனவளக்கல் என்பவர்களாக நாம் அனைவரும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்து, தியானம் செய்து, அகத்தாய்வு பயிற்சிகள் செய்து, ஜீவகாந்த திணிவை பெற்றுக்கொண்டு நீங்க உங்களுடைய எண்ணங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். இது நடந்திருக்குன்னு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த வழிமுறை நாம் அனைவரும் பயன்படுத்தி சமுதாய தொண்டு செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பயணந்த வேளம்பாளையம் அறக்கட்டளைக்கும் மற்றும் திருப்பூர் மண்டலத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.